வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 6 நாள் பயணம் மேற்கொள்வதற்காக செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனி இன்று சென்னை வந்தடைந்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு தொழில்நுட்பங்களை பயின்ற மாணவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 426 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய நடைமுறைகளை நிறைவு செய்யவும் அது தொடர்பான ஆவணங்களை இறுதி செய்யவும் இருதரப்பும் இணைந்து செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களின் எரிசக்தி தேவைகளை பாதுகாப்பதற்கு மிகவும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும், இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பலமுறை வெளிப்படையாக தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 6 நாள் பயணம் மேற்கொள்ளும் செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனி இன்று சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் வரவேற்றனர். நாளை அவர் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்து பேசவுள்ளார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் 8ஆம் தேதி புதுதில்லி செல்கிறார். 9ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள செஷல்ஸ் அதிபர் அப்போது இருதரப்பு பேச்சுகளில் ஈடுபடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 71,963 திரைப்படங்கள் தணிக்கை செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய அவர், நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை போன்ற சட்டப்பூர்வ அம்சங்களை மீறும் வகையிலும் அவதூறு, குற்றத்தை தூண்டுதல் போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் மட்டுமே அதனை நீக்குவதற்கோ அல்லது மாற்றி அமைப்பதற்கோ பரிந்துரைக்கப்படுவதாக கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், ஆன்லைன் சான்றிதழ் முறை அமல்படுத்தப்பட்ட பிறகு திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கான கால அவகாசம் 18 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும், முன்னதாக இது 48 நாட்களாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். குறும்படங்களுக்கு 3 நாட்களுக்குள் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு தொழில்நுட்பங்களை பயின்ற மாணவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தற்போதைய சூழலில் நாடு அனைத்து துறைகளிலும் விரைவாக முன்னேறிக் கொண்டிருப்பதாக கூறினார். இந்தியாவின் சார்பில் 2035ஆம் ஆண்டு விண்வெளியில் சோதனைக்கூடம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ககன்யான் திட்டம் மூலம் ஆராய்ச்சியாளர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் 2027ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 426 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மொத்தம் 29 பாடப்பிரிவுகளுக்கு இந்த தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பணியில் சேர விருப்பமுடையவர்கள் தங்களது விண்ணப்பங்களை www.tngasa.org என்ற இணையதளத்தில் இம்மாதம் 9ஆம் தேதிக்குள் பதிவு செய்யுமாறு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஆளும் திமுக அரசு கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் 70 வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மைப் பணியாளர்கள், விவசாயிகள், இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நெல்லை மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி இம்மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பழங்கால பொருட்கள், உயர்கல்வி வழிகாட்டுதல் உள்ளிட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 115 முன்னணி பதிப்பகங்கள் பங்கேற்கும் இந்த புத்தக திருவிழாவில் இலக்கியம், போட்டித் தேர்வுகள், சுய முன்னேற்றம் மற்றும் ஆங்கில நூல்கள் என அனைத்து தரப்பினருக்குமான நூல் அரங்குகள் அமைய உள்ளன. புத்தகங்களோடு மட்டுமின்றி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பழங்கால பொருட்கள், ஓவியம், இயற்கை விளைபொருட்கள், உயர்கல்வி வழிகாட்டுதல் என கண்காட்சி புத்தக திருவிழா வளாகத்துக்குள்ளேயே நடைபெற உள்ளன. பண்டைய கால நாணய சேகரிப்பு, மகளிர் சுய உதவி குழுவின் 20 சிறப்பு அரங்கங்கள், ஓவிய அரங்கம், சிறுதானிய உணவுப் பொருள் சார்ந்த அரங்கம் என பல்வேறு தனி அரங்கங்களும் இடம்பெற உள்ளன. தமிழ் மொழியின் மூத்த எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்கள், பெண் படைப்பாளிகள் என பலதரப்பட்டவர்களும் சிறப்பு ஆளுமைகளாக கலந்து கொண்டு பேச உள்ளார். இரவு 8 மணிக்கு மேல் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், இசையரங்கங்கள் நடைபெற உள்ளன. இருவரிச் செய்திகள். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி துறைகள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான பொருளாதார உறவுகள் வலிமையாக உள்ளதாக ஆஸ்திரேலிய பொருளாதார அமைச்சர் திரு ஜூ வூட்லி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான வழக்கில் இம்மாதம் 9ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கும் மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பழனியில் தைப்பூச திருவிழா தெப்பத்தேர் நிகழ்ச்சியுடனும் கொடியிறக்கத்துடனும் நிறைவு பெற்றது. ராமேஸ்வரம் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் இன்னும் 45 நாட்களில் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு RN சிங் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் போதைப் பொருட்களை வைத்திருந்த 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 28 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 21 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் புதிய துணை மின் நிலைய கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையின் சார்பில் தொல்லியல் கருத்தரங்குகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு அணையிலிருந்து 5330 ஏக்கர் ஆயக்கட்டு பகுதிகளுக்கு இன்று முதல் 48 நாட்கள் தண்ணீர் திறக்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹராரேயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன் எடுத்தது. பின்னர் பேட் செய்த இந்தியா 41.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆரன் ஜார்ஜ் 104 பந்துகளில் 115 ரன் குவித்தார். வைபவ் சூரியவன்ஷி 33 பந்துகளில் 68 ரன் எடுத்தார். ஹராரேயில் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 30 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. நவி மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்தது. 241 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 210 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 6 நாள் பயணம் மேற்கொள்வதற்காக செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனி இன்று சென்னை வந்தடைந்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு தொழில்நுட்பங்களை பயின்ற மாணவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 426 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.